Welcome to Jesus God Palace in the name of Jesus. ஆண்டோடைய நாமத்தை ஒருமித்து துதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. எல்லாரும் என்னோடு சேர்ந்து ஒருமித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரமானவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கு சாஸ்திரரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமையானவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமை நிறைந்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. பரிசுத்த தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. மகிமையானவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். மாட்சிமை நிறைந்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. மகத்துவம் நிறைந்த தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தர் பரிசுத்தர் தேவாதி தேவன் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஹalleluya 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 ஹalleluya. அற்புதரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆராதனைக்குரியவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. எங்கள் மத்தியில் வாசமாயிருக்கிற தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தர் பரிசுத்தர். பரலோக தேவாதி தேவன் பரிசுத்தர். மகத்துவமானவர் மாட்சிமை நிறைந்தவர் யெகோவா தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. யெகோவா ரப்பா. ஹalleluya 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 ஹalleluya. ஸ்தோத்திர ஸ்தோத்திரமானவரே ஜீவ நதியே. ஹalleluya. எங்கள் வாழ்க்கை ஜீவ நதியே. எங்கள் வாழ்க்கை ஜீவ நதியாக வருகிற தந்த தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை ஜீவ நதி. ஹalleluya 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 ஹalleluya. வறட்சியாயிருக்கிற நம்முடைய வாழ்க்கையை செழிப்புள்ளதாக மாற்றுகிற ஜீவன் நதியவர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அற்புதரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆராதனைக்குரியவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவமானவரே மாட்சிமை நிறைந்தவரே பரிசுத்தர் பரிசுத்தர். நம்மை பரிசுத்த பாதையில் நடத்துகிற தேவாதி தேவனே ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. நம்மை நித்திய ஜீவனுக்கு நேராக நடத்துகிறாரே ஸ்தோத்திரிப்போம். நித்திய ஜீவனை தருகிற தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya. நமக்கு நித்திய ஜீவனை குறித்து கற்றுத்தந்த நித்திய ஜீவனாகிய தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. மகத்துவமானவரே மாட்சிமை நிறைந்தவரே நீர் பரிசுத்தர் பரிசுத்தர். பரலோக தேவாதி தேவனே நீர் பரிசுத்தர். ஹalleluya. அற்புதமானவரே ஆராதனைக்குரியவரே நீர் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya. நம்முடைய ரட்சகர் அவர். ரட்சகரே ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya. ரட்சிப்பின் தேவன் நம்மை மீட்ட தேவன். ஹalleluya ஹalleluya ஹalleluya. உரையான சேற்றில் உழைந்து கொண்டிருக்கும் போது நம்மை ஹalleluya உரையான சேற்றில் இருந்து தூக்கி எடுத்தாரே. அவருடைய ஜீவ ரத்தத்தால் நம்மை சுத்திகரித்தாரே. ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரிப்போம் ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya. நமக்காக தன்னை அவர் அவருடைய ஜீவ ரத்தத்தை செலுத்தினாரே. நம்முடைய பாவ சாபங்களுக்காக சென்று நம்மை மீட்டாரே. ஹalleluya. நமக்கு சமாதானம் தரும்படியாக. ஹalleluya 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 ஹalleluya. அற்புதரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆராதனைக்குரியவர் அவர். நம்முடைய தேவாதி தேவன் ஆராதனைக்குரியவர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. பரிசுத்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். ஹalleluya. மகத்துவமானவர் மாட்சிமை நிறைந்தவர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. கல்வாரி நாயகனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. நமக்காக ரத்தம் சிந்திய கல்வாரி நாயகன். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரமானவரே யெகோவா ரப்பா யெகோவா ஈரே. ஸ்தோத்திர ஸ்தோத்திர. ஹalleluya ஹalleluya. நம்மை காண்கின்ற தேவன். நம்மை கண்டு அழைத்த தேவனே ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya. சிறுமைப்பட்ட நம்மை ஹalleluya உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கும்படியாக ஹalleluya அழைத்தாரே. கரம் பிடித்த நாயகனை ஸ்தோத்திரிப்போம். நம்மை கரம் பிடித்த நாயகன். ஹalleluya ஹalleluya. நன்மைகள் செய்கிற நன்மைகளின் நாயகன். ஹalleluya ஹalleluya ஹalleluya. நம்முடைய தேவன் மகத்துவமானவர். அவருடைய மகத்துவங்களுக்காக ஸ்தோத்திரிப்போம். மாட்சிமை நிறைந்த தேவாதி தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya 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 ஹalleluya. ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரம். வல்ல மீட்பரவர் நம்மை மீட்டாரே. ஹalleluya. வல்ல மீட்பரை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya. அபிஷேகநாதன் நம்ம மீது நம் குடும்பத்தின் மீது அபிஷேகத்தால் நிரப்பிக் கொண்டிருக்கிறாரே. அளவில்லாத அவருடைய அன்புக்காக ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya. அளவில்லாமல் அபிஷேகத்தால் நிரப்பிக் கொண்டிருக்கிறாரே. அளவில்லாமல் அபிஷேகத்தை ஊற்றிக் கொண்டிருக்கிற ஜீவன் நதியே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிற ஜீவன் நதியே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. உயர்ந்தவர் உன்னதர் அடைக்கலமானவர் நம்முடைய அடைக்கலமான தேவன் அவர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. எங்கள் அடைக்கலமே. ஹalleluya ஹalleluya. நம்முடைய சத்தியம் அவர். நம்முடைய ஜீவன் அவர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. எங்கள் ஜீவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. நம்முடைய ஜீவனாகிய தேவன். ஹalleluya 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 ஹalleluya. ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரமானவரே நீர் நல்லவர் 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 வல்லவர் வல்லவர்.
பரிசுத்தமானவரே சோத்திரிக்கிறோம் சோத்திரிக்கிறோம் சோத்திரமானவரே சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் ஹalleluya வல்ல மீட்பர் பரிசுத்தர் பரிசுத்தர் ஹalleluya ஹalleluya கர்த்தராகிய தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசுவே மே ஸ்தோத்திரிக்கிறோம் வருகிற இயேசுவாகிய தேவனே ஹalleluya வருகின்ற கர்த்தராகிய இயேசுவே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 ஸ்தோத்திரமானவரே ஹalleluya சத்தியமானவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையின் சத்தியம் அவர் ஹalleluya ஹalleluya எங்கள் ஜீவனே ஹalleluya அவர் நம்முடைய வழி ஹalleluya 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 ஸ்தோத்திரமானவரே ஹalleluya ஹalleluya எங்கள் வீட்ட தேவனே ஹalleluya 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 உள்ளங்கையில் நம்மை வரைந்த தேவன் அவர் மணி போல் ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிறாரே சோத்தரிப்போம் ஹalleluya நம்மை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை நம்ம இது நோக்கமாயிருந்து கண்ணின் மணி போல் பாதுகாக்கிறாரே சோத்தரிப்போம் ஹalleluya ஹalleluya நித்திய ஜீவ வார்த்தைகளால் நம்மை நிரப்பி நடத்துகிறாரே சோத்தரிப்போம் ஹalleluya 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 வாக்கின் வடிவம் அவர் ஹalleluya ஹalleluya இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம் நீதியின் தேவனே நித்திய ஜீவனே ஹalleluya 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 அவர் நீதியின் தேவன் ஹalleluya ஹalleluya நித்தியத்துக்குரிய நீதியை குறித்து நமக்கு கற்று தந்தாரே ஸ்தோத்திரிப்போம் ஹalleluya 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 ஸ்தோத்திரம் அவரால் எட்டி பரலோகம் இல்லை என்று கற்று தந்தாரே ஹalleluya ஹalleluya அவர் வழிதான் பரலோகம் என்று நமக்கு கற்று தந்த தேவாதி தேவனே ஸ்தோத்திரிப்போம் இயேசு ரட்சகரே ஹalleluya ஸ்தோத்திரிப்போம் ஹalleluya நம்முடைய ரட்சகர் ஹalleluya ரட்சகர் ஹalleluya 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 ஸ்தோத்திரமானவரே நன்மைகளின் நாயகனே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya பரிசுத்த பரலோக தேவாதி தேவன் சர்வலோகத்துக்கு எஜமானன் ஹalleluya சிருஷ்டி கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் நம்முடைய சிருஷ்டி கர்த்தர் ஹalleluya ஹalleluya நம்மை ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரமானவரே ஹalleluya 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 நித்திய தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya நம்மை சிருஷ்டி கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya சிருஷ்டி கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் நம்முடைய சிருஷ்டிகர் ஹalleluya ஹalleluya நம்முடைய எஜமானன் அவரே ஹalleluya நம்முடைய அடைக்கலம் அவரே ஹalleluya 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 எங்கள் தேவாதி தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம் பரிசுத்தர் எங்களை பரிசுத்த பாதையில் நடத்துகிற தேவாதி தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya பரிசுத்தம் உள்ளவன் நீங்க பரிசுத்தம் ஆகட்டும் என்று சொல்லி நம்மை பரிசுத்த பாதையில் நடத்துகிறாரே ஹalleluya நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாக நம்மை மீட்டாரே ஹalleluya ஜீவ ரத்தத்தால் நம்மை மீட்டாரே ஹalleluya ஹalleluya சமாதான பெறுபவர் ஹalleluya நம்முடைய வாழ்க்கை சமாதான பிரபு ஹalleluya ஹalleluya நமக்கு சமாதானத்தை தரும்படியாக அவருடைய சமாதானத்தை வைத்து சென்ற தேவன் அவர் ஹalleluya 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 அவர் நம்முடைய நித்திய மகிழ்ச்சி ஹalleluya ஹalleluya சர்வ சிருஷ்டிக்கு எஜமானனே எங்கள் எபனேசரே சோதரிக்கிறோம் அவர் நம்முடைய எபனேசர் ஹalleluya எல்ஷடாய் ஹalleluya 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 ஸ்தோத்திரமானவரே ஹalleluya எங்கள் புகழ்ச்சிக்குரியவரே எங்கள் ஆராதனைக்குரியவரே ஹalleluya ஹalleluya ஜீவாப்தமே ஹalleluya பரலோகத்திலிருந்து இறங்கியவர் ஜீவாப்தம் அவர் ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரம் அவரே நம்முடைய ரட்சகர் அவரே நம்முடைய மீட்பர் ஹalleluya அவர் நல்ல மேய்ப்பர் நம்முடைய வாழ்க்கை நல்ல மேய்ப்பர் ஹalleluya 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 நித்தம் ஆலோசனைகளை தந்து நடத்துகிற தேவாதி தேவனே ஸ்தோத்திரிப்போம் அவர் ஆலோசனை கர்த்தர் ஹalleluya ஹalleluya நம்மீது நோக்கமாயிருந்து கண்ணன் மணிகள் பாதுகாத்து நடத்துகிறாரே ஸ்தோத்திரிப்போம் ஹalleluya 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 சர்வ வல்லவரே அவர் சர்வ வல்லவர் ஹalleluya ஹalleluya அவருடைய வல்லமைகளுக்காக ஸ்தோத்திரம் அவருடைய அபிஷேகத்துக்காக ஸ்தோத்திரம் அவருடைய நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம் அவர் வருஷத்தை நன்மைகளால் முடிசூட்டுவேன் என்றால் நம்முடைய வருஷங்களை அவருடைய நன்மைகளால் முடிசூட்டுகிறாரே ஸ்தோத்திரிப்பா ஹalleluya வாக்கு மாறாத தேவன் அவர் ஹalleluya வாக்கு மாறாத தேவன் சொன்னதை செய்கிற தேவனே ஸ்தோத்திரிப்போம் ஹalleluya நம்முடைய வாழ்க்கையில் ஹalleluya நித்திய தேவனாய் இருக்கிறவரே ஹalleluya 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 நமக்கு போதுமான அடைக்கலம் அவரே ஹalleluya ஹalleluya அவரே வழி அவரே சத்தியம் அவரே ஜீவன் அவரே ஹalleluya நம்முடைய ஜீவனாகி ஜீவனை ஸ்தோத்திரிப்போம் ஹalleluya 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 அற்புதம் ஆராதனைக்குரியவர் அற்புதம் அவருடைய வல்லமைகளுக்காக ஸ்தோத்திரம் அவருடைய சத்தியத்துக்காக ஸ்தோத்திரம் அவருடைய மகத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம் அவருடைய மகத்துவங்களை காணும்படி நம்முடைய கண்களை சிறந்தாரே ஹalleluya 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 காணும் கண்களை நமக்கு கொடுத்தாரே ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரமானவரே ஸ்தோத்திரம் துதிக்கு பாத்திரவே தூயோனே ஹalleluya ஹalleluya துதிக்கு பாத்திரம் ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரம் ஹalleluya ஜலத்தின் மேல் அசைவாடிய தேவன் நம்மத்தியில் அசைவாடி இருக்கிறாரே ஹalleluya 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 அபிஷேகத்துக்காக ஸ்தோத்திரம் ஹalleluya அபிஷேகத்தை அளவில்லாமல் பொழிந்து கொண்டிருக்கிறாரே ஹalleluya ஹalleluya
ஹalleluya ஜீவ நதியாக பாய்ந்து வந்து கொண்டிருக்கிறாரே, ஜீவ நதியாக நம் மீது பாய்ந்து வருகிறாரே, சோதரிப்போம் சோதரிப்போம் ஜீவ நதியே. ஹalleluya 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 அபிஷேக நாதமே சோதரிக்கிறோம் 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 எங்கள் சோதிக்கை பாத்திரரே. ஹalleluya 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 அளவில்லாமல் அபிஷேகத்தால் பொழிந்து கொண்டிருக்கிறாரே. ஹalleluya நம் மீது நம் குடும்பங்கள் மீது பொழிந்து கொண்டிருக்கிறாரே. ஹalleluya நம்முடைய குடும்பங்களை சீர்படுத்தும்படியாக அபிஷேகத்தால் ஹalleluya பொழிந்து கொண்டிருக்கிறாரே. ஹalleluya ஜீவ நதியாக நம் குடும்பங்களை பாய்ந்து வந்து கொண்டிருக்கிறாரே. சோதரிப்போம் சோதரிப்போம் ஹalleluya எங்கள் நித்திய ஜீவனே. ஹalleluya ஹalleluya ஜீவ நதியை சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம் ஹalleluya எங்கள் அபிஷேக நாதனே, அக்கினியே, கண்மலையே. ஹalleluya ஹalleluya நம்முடைய கண்மலை. ஹalleluya அவர் நம்மை கரம் பிடித்த நாயகன். ஹalleluya உயர்ந்த அடைக்கலத்தில் நம்மை ஹalleluya வைக்கிற தேவன் அவர். ஹalleluya ஹalleluya நம்முடைய அஸ்திவாரமாக்கி அவரை சோதரிப்பா. மூளை கல்லே. ஹalleluya நம்முடைய வாழ்க்கையின் மூளை கல் அவரே. ஹalleluya ஹalleluya அப்பா பிதாவே என்று அழைக்கும் புத்திர சுகாரத்தை தந்த தேவனை சோதரிப்போம். ஹalleluya 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 சோதர சோதர அப்பா பிதாவே என்று அழைக்கும் புத்திர சுகாரத்தை தந்த நம்முடைய தகப்பன் அவர். ஹalleluya ஹalleluya சோதரமானவரே சோதரமானவரே. ஹalleluya 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 எங்கள் நித்திய ஜீவனையுமே சோதரிக்கிறோம். ஹalleluya அற்புதம் அற்புதம் நம்மை ஆராதனைக்குரியவர். ஹalleluya நமத்தில் அசைவாடி கொண்டிருக்கிற அபிஷேக நாதனை சோதரிப்பார். அளவில்லாமல் அபிஷேகத்தால் இப்போது ஊற்றி கொண்டிருக்கிறாரே. சோதரிப்போம் சோதரிப்போம் அவருடைய அபிஷேகத்துக்காக சோதர. ஹalleluya ஹalleluya அவருடைய மகத்துவங்களுக்காக சோதர. ஹalleluya அவருடைய நன்மைகளுக்காக சோதர. ஹalleluya ஹalleluya அவருடைய வல்லமைகளுக்காக சோதர. ஹalleluya அவருடைய நன்மைகளுக்காக சோதர. ஹalleluya 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 சத்தியம் ஜீவன வலியுமாகிய தேவனையுமே சோதரிக்கிறோம். ஹalleluya சர்வ சிருஷ்டிக்கு ஏற்றமான நீயுமே சோதரிக்கிறோம். அவர் சர்வ சிருஷ்டிகா. ஹalleluya ஹalleluya எங்கள் சிருஷ்டிகா காரியமே சோதரிக்கிறோம். ஹalleluya எங்களை உள்ளங்கையில் வழிந்த தேவன் சோதரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya எங்கள் மீது நோக்கமாயிருக்கிற தேவனே. ஹalleluya எங்களை கண்டு அழைத்த தேவனே. ஹalleluya ஹalleluya நம்மை கண்டு அழைத்த தேவன். ஹalleluya ஹalleluya அவருடைய அன்பிற்காக சோதரிப்போம். அவருடைய அழைத்த அன்பிற்காக ஹalleluya ஹalleluya அபிஷேகத்தால் நிரப்பிக் கொண்டிருக்கிறாரே. ஹalleluya ஹalleluya அவருடைய வல்லமைக்காக சோதரம். ஹalleluya விடுதலை நாயகனவர். ஹalleluya நம்முடைய குடும்பத்தில் விடுதலையை தருகிற தேவனவர். ஹalleluya 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 சோதர சோதர விடுதலை நாயகனையுமே சோதரிக்கிறோம். ஹalleluya 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 எங்கள் ரட்சகரே. ஹalleluya வல்லவரே நல்ல மேய்ப்பர் நல்ல மேய்ப்பர் அவர். ஹalleluya ஹalleluya அவர் நல்ல மேய்ப்பர். ஹalleluya நம்முடைய வாழ்க்கைக்கு போதுமான தேவன் அவரே. ஹalleluya 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 அபிஷேகத்தால் பொழிந்து கொண்டிருக்கிறாரே. சோதரிப்போம் சோதரிப்போம் நம்முடைய அபிஷேகங்களுக்காக சோதர. ஹalleluya ஹalleluya அக்கினியே கண்மலையே. ஹalleluya அளவில்லாமல் அபிஷேகத்தால் குடும்பங்களில் விலகிக் கொண்டிருக்கிறாரே. சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம் எங்கள் குடும்பங்களை சீர் செய்யும்படியாக ஹalleluya ஸ்திரப்படுத்தும்படியாக உங்களுடைய நித்திய ஜீவனுக்கு நேராக ஸ்திரப்படுத்தும்படியாக ஹalleluya அளவில்லாமல் அபிஷேகத்தால் பொழிந்து கொண்டிருக்கிறீர்கள். ஹalleluya 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 அற்புதம் 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 ஹalleluya ஆராதனைக்குரியவர் அற்புதம் அற்புதம் வல்லமைப்பர் அற்புதம் அற்புதம் ஹalleluya 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 வல்லவர் வல்லவர் நல்லவர் அற்புதம் அற்புதம் ஹalleluya ஹalleluya தூயோனை துதிக்கை பாசுகிறே நீர் அற்புதம் அற்புதம் ஹalleluya தேவன் கர்த்தர் அற்புதம் ஹalleluya ஹalleluya அவருடைய அற்புதமான கிரியைகளுக்காக சோதரிப்போம் சோதரிப்போம் ஹalleluya நம்முடைய குடும்பங்களில் அவருடைய அற்புதமான கிரியைகளுக்காக சோதரிப்போம். ஹalleluya 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 வல்லவரையுமே சோதரிக்கிறோம் நல்லவரையுமே சோதரிக்கிறோம். மகிமைக்கு பாசுகிறே மாற்றுமை நிறைந்த தேவாரி தேவனையுமே சோதரிக்கிறோம். ஹalleluya 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 அற்புதமே சோதரிக்கிறோம். ஹalleluya எங்கள் ஆராதனைக்குரியவர். ஹalleluya நம்முடைய ஆராதனைக்குரிய தேவன் அற்புதம். ஹalleluya ஹalleluya அபிஷேகத்தால் பொழிந்து கொண்டிருக்கிற அற்புதம் 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 ஹalleluya உமது வல்லமைக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அற்புதமே. ஹalleluya ஹalleluya ஜீவ நதியே ஸ்தோத்திரம் 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 ஹalleluya ஜீவ ஹalleluya நித்திய ஜீவனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஹalleluya அவருடைய ஹalleluya அவரே சத்தியம் அவரே வழி. ஹalleluya அவருடைய வல்லமைகளுக்காக ஸ்தோத்திரம் அவருடைய மகத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya அவருடைய அற்புதங்களுக்காக ஸ்தோத்திரம் அற்புதம் அற்புதம் உங்களுடைய அற்புதங்களுக்காக ஸ்தோத்திரமானவரே. ஹalleluya 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 ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமானவரே. ஹalleluya 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 இப்போது நாம் ஒரு பாடலை பாடலாம். சேர்ந்து கேட்டு பாடுங்கள். உம்மை பாடாமல் நான் இருப்பதா, உம்மை புகழாமல் நான் வாழ்வதா, உம்மை பாடாமல் நான் இருப்பதா, உம்மை புகழாமல் நான் வாழ்வதா, உம்மை பாடுவேன் கொடுத்துவேன் பாடாத என் வாழ்வில் வந்தமா
உம்மை பாடுவேன் போற்றுவேன் புகழுவேன் இயேசுவே. பாழான என் வாழ்வில் வசந்தமானே உம்மோடு நான் வாழ உறவாடி துணையில்லா என்னில் துணையானி உம்மோடு நான் வாழ உறவாடி துணையில்லா என்னில் துணையானி உம்முறவே என்னை சேர்த்துரே உம்மன்பு என்னில் மகிழுதே உம்முறவு என்னை சேர்த்துரே உம்மன்பு என்னில் மகிழுதே. உம்மை பாடாமல் நான் இருப்பதா உம்மை புகழாமல் நான் வாழ்வதா. நானோ வெறுமை நீரோ என்னில் பூரணமானி. நானோ வெறுமை நீரோ என்னில் பூரணமானி. அன்பு பாசமென்று ஏதுமில்லா வாழ்விலே அன்பு பாசமான நேசரானே. அன்பு பாசமென்று ஏதுமில்லா வாழ்விலே அன்பு பாசமான நேசரானே. உம்மை பாடாமல் நான் இருப்பதா உம்மை புகழாமல் நான் வாழ்வதா. உம்மை பாடுவேன் போற்றுவேன் புகழுவேன் இயேசுவே. பாழான என் வாழ்வில் வசந்தமானே உம்மை பாடுவேன் போற்றுவேன் புகழுவேன் இயேசுவே. பாழான என் வாழ்வில் வசந்தமானே பாழான என் வாழ்வில் வசந்தமானே. இப்போதும் வசனத்துக்கு நேராக கடந்து செல்லலாம். இன்று நாம இந்த சனிக்கிழமை லாஸ்ட் சனிக்கிழமை நாம என்ன பண்றோம்னா கவுன்சிலிங் குடும்பத்தை நாம எப்படி நடத்த வேண்டும் குடும்பத்துல நாம எப்படி நாம நடந்து கொள்ள வேண்டும் நம்மால் ஒரு பிரச்சனை குடும்பத்தில் வராத மாதிரி எப்படி நாம நடந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்து நாம பார்த்தோம். இன்றைக்கு நாம் அதே போலதான் நம்முடைய குடும்பத்தில் எப்படி ஒரு நீதியான வாழ்க்கையை நம்முடைய குடும்பத்துல நாம ஏற்படுத்துவது என்பதை குறித்து நாம பார்க்கலாம். நாம் மேலும் ஒரு நீதியான வாழ்க்கை நம்முடைய பிள்ளைகளுக்கு எப்படி கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதை குறித்தும் நாம் இந்த வேத பகுதியிலிருந்து அறிந்து கொள்ளலாம். உபாகமம் 6ஆம் அதிகாரம் நீங்க பைபிள் இருந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள். உபாகமம் 6ஆம் அதிகாரம் அதுல இப்படியாக ஒரு வசனம் இருக்கிறது. 20வது வசனத்தை 6ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். எல்லாரும் 20 நான் வாசிக்கிறேன். நாளைக்கு உன் புத்திரன் நம்முடைய தேவாலய கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிட்ட இந்த சாட்சிகளும் கட்டளைகளும் நியாயங்களும் என்ன என்று ஒரு இடத்தில் கேட்டால் நாளைக்கு உன் புத்திரன் கேட்பான். அப்பா நாங்க சிறு வயதுல இருந்து எங்க பிள்ளைங்க சிறு வயதாக இருக்கும் போது ஆண்டவரை எல்லாம் வெற்றி கொண்டு வராங்க. அப்போது ஆண்டவர் சில காரியங்களை எங்களுக்கு கட்டளையாக கொடுத்திருந்தார். அதுல ஒன்று வாங்கியது. அப்ப அந்த சிறு பிள்ளைகளாக இருக்கும் போது அவரு ஒரு வார்த்தையை சொன்னாரு. என்னவென்றால் நாளைக்கு ஒரு புத்திரன் கேட்பான் அல்லனா உன் புத்திரி கேட்பான். புத்திரியதான் உன்னுடைய மகன் அல்லது மகள் கேட்பால். ஆண்டவர் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிட்ட இந்த சாட்சிகளும் நியாயங்களும் என்ன என்று ஒரு இடத்தில் கேட்டால் நம்மளை கிறிஸ்துவுக்குள்ள ஆண்டவர் அழைத்து வந்தவன். இது நான் ஏன் இதை இப்போது சொல்கிறேன் நம்முடைய பிள்ளைகளுக்குமே போயிட்டு வேண்டும். அன்றைக்கு எனக்கு ஆண்டவர் சொன்னவர் இப்படியாக நான் பிள்ளைகளை அப்படியே வளர்த்தி கொண்டு வந்தேன். ஒரு காலகட்டம் அதை ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை அவர்களுக்கு நான் தெரியப்படுத்திய போது அவர்கள் அந்த பயபக்தியோடு தேவரை தொழுது கொண்டவர்களாகத்தான் வாழ்கிறார்கள். அப்ப இத அவர் சொல்றான் உன் கட்டளைகள் அவர் சொல்றார். இந்த நியாயங்களும் கட்டளைகளும் சாட்சிகளும் அவர் நமக்கு கட்டளைகளை வைத்திருக்கார். கிறிஸ்தவ வாழ்க்கையை தான் இப்படித்தான் வாழ வேண்டும். நிறைய பேர் சொல்லுவாங்க எங்களுக்கு நாங்க கிறிஸ்தவங்களை வருவோம் ஆனா
அது ஒத்து வராது. நிறைய பேர் சொல்றத நீங்களும் கூட கேட்டிருப்பீங்க, எங்களுக்கு இது ஆகாது, இது ஒத்து வராது. காரணம் அவருடைய வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது கிறிஸ்தவ மார்க்கம் என்றால் வழி என்பது சில கட்டளைகள் கற்பனைகள் நிறைந்தது. நியாயம் அதற்கு இப்படி சொல்லப்படுகிறது. மகளோ நாளைக்கு இந்த காட்சிகளும் கட்டளைகளும் நியாயங்களும் என்ன என்று ஒன்றிடத்தில் கேட்டால் நாம என்ன நீ அவர்கள் வாலிப வயதை வரும்போது அவர்கள் கேட்பார்கள். இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் வாலிப வயதில் உள்ள பிள்ளைகள் எப்படி வாழ வேண்டும் என்று விரும்புகிறார்கள். சிறகடித்த பறவை போல வாழ வேண்டும் என்றுதான் விரும்புவாங்க. அவங்க நினைக்கிறதா நமக்கு கிடைக்கணும். இது என்ன கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு கட்டுப்பாடான வாழ்க்கையா இருக்கு, ஒரு எல்லைக்கு உட்பட்டுதான் வாழ வேண்டும். இப்படியாக அவங்களுக்கு சில வாலிப பிள்ளைகளுக்கு அது கசப்பாக இருக்கும். அப்போது உன்னுடைய பிள்ளைகள் வாலிப வயதை அடையும் போது அவர்கள் சப்போஸ் கேட்கும் போது நீ இதை சொல்ல வேண்டும். எதை சொல்ல வேண்டுமாகும்? 25வது அந்த வசனத்துல அதுக்கு முன்னாடி பாருங்கள், 21 நீங்கள் கர்த்தரை நோக்கி நாங்கள் எகிப்திலே பார்வோனுக்கு அடிமைகளாய் இருந்தோம், கர்த்தர் பலத்த கையினாலே எங்களை எகிப்திலிருந்து புறப்படப்படினார். எங்கே இருந்தோம்? எகிப்து என்றால் ஒரு அடிமைத்தன வாழ்க்கை, பாவம் சாபம் நிறைந்த அடிமைத்தன வாழ்க்கையில் வாழ்ந்து இருந்ததுதான் எகிப்தின் வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கையை வீணாகி கொண்டிருந்தது. அந்த காலத்தில் தேவன் நம்முடைய பலத்த கையினால் நம்மை மீட்டு வந்தார். எதற்காக மீட்டு வந்தார் என்று சொல்ல வேண்டுமா? 24வது வசனத்தை பாருங்கள். உபாகமம் 6:24. இந்நாளில் இருக்கிறது போல அது 23 பாருங்கள். தான் நம்முடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்துக்கு எங்களை அழைத்துக் கொண்டு போய் அதை நமக்கு கொடுக்கும்படி எங்களை அவ்விடத்திலிருந்து புறப்பட பண்ணால் இந்நாளில் இருக்கிறது போல நம்மை அவர் உயிரோட காப்பதற்கும் என்னாலும் நன்றாய் இருப்பதற்கும் நம்முடைய தேவாலய சட்டத்தை பயந்து இந்த எல்லா கட்டளையின்படியும் செய்ய கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டார். மேல் 25 நம்முடைய தேவாலய சட்டம் நமக்கு கட்டளையிட்டபடியே நாம் அவர் சமூகத்தில் இருந்த எல்லா கட்டளையின்படியும் செய்ய சாவதானமாய் இருந்தால் நமக்கு நீதியாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த நீதியை குறித்து போதிக்க வேண்டும். இதை அந்த சிறு வயதிலிருந்தே நீதியை குறித்து போதிக்க வேண்டும். எப்படி? அவர்கள் வாலிப வயசை வரும்போது அவர்கள் கேட்பார்கள், ஏன் இந்த கட்டுப்பாடுகள், ஏன் இப்படிதான் வாழ வேண்டும் என்கிற கட்டுப்பாடுகள் எதற்காகத்தான் என்று சொல்ல வேண்டாம். இந்நாளில் இருக்கிற போல் மட்டுமா இந்நாள் வரை நம்மை பாதுகாத்து வந்த தேவன் இந்நாள் வரை நம்மை எல்லா தீங்குகளுக்கும் எல்லா பொல்லாப்புகளுக்கும் எல்லா மாறிகளுக்கும் நம்மை பாதுகாத்து கொண்டு வந்த தேவன் இனியும் எப்படி இருப்பதற்கு உயிரோட காப்பதற்கும் 20 நாட்களும் நம்முடைய சந்தேகங்களும் நீங்களும் உயிரோட காப்பதற்கும் எல்லாரும் நன்றாயிருப்பதற்கும் எல்லா நாட்களும் நன்றாயிருப்பதற்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அங்கே தேவன் எதை குறித்தால் சொல்றார்? தேவனுக்கு பயந்து அவருடைய கட்டளைகளின்படி நடந்தோம் என்றால், அவருடைய கட்டளைகளின்படி நாம் நடந்தோம் என்றால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் என்ன செய்வார்? நமக்கு கட்டளையிட்டபடியே நமக்கு என்னதான் சொன்னாலும் அதன்படியாக அவர் சமூகத்தில் இருந்த எல்லா கட்டளையின்படியும் செய்ய சாவதானமாக இருந்தார். அவருடைய சமூகத்தில், அவருடைய பிரசனத்தில், அவருடைய பார்வையில், அவருடைய கீழ்படுதலில் அவர் சொன்ன இந்த கீழ்படுதல் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு நாம் வாழ்வோம் என்றால் என்றைக்கும் அது நீதியா இருக்கும் என்று நம்முடைய பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டும் என்று அவர் சொல்லியிருந்தார். ஒரு காலகட்டத்தில் சிறு வயதாக இருக்கும் போது பிள்ளைகள் சிறு வயதாக இருக்கும்போது நாங்கள் புற மார்க்கத்திலிருந்து வருகிறோம். அப்போது நேரம் கொடுத்தது. நாளைக்கு உன் மகன் இதை கேட்டால், உன் மகன் கேட்டால் இப்படிதான் சொல்ல வேண்டும். எதற்காக? நாளைக்கு நீங்கள் நன்றாயிருக்கும்படிக்காகத்தான் தேவன் அந்த சாபமாகி எரித்து தேசத்திலிருந்து நம்மை அழைத்து கொண்டு வந்தார். எதற்காக? நாம் நன்றாகி வாழ வேண்டும், அவருடைய நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அவன் அழைத்து கொண்டு வந்தார் என்று நம்முடைய பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டுமா? அதற்காக முக்கியமாக இனி ஒன்று நம்முடைய பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டும். சிறு வயதிலிருந்து என்னவென்றால் இவன் குழந்தை இச்சியாது. சிறு வயதிலிருந்தே நமக்கு பக்கத்தில் ஏதாவது ஒன்று அவங்களுக்கு மேன்மையாக ஒரு பெரிய வீடா இருக்கட்டும், அதனால சொத்து வாங்குறாங்க, அதனால யாரோ ஒரு கார் வாங்குறாங்க, இல்லைன்னா வேற ஒரு அதை பார்க்கும் போது நமக்கு ஒரு ஆசை வரும். ஐயோ நமக்கு நம்ம ஆண்டவர் தரவில்லையே என்று நமக்கு ஒரு ஆசை வரும். ஆனால் அதற்காக நாம காத்திருக்க வேண்டும். நம்ம பிள்ளைகளும் சரி நாமும் சரி பிறர் பொருளை இச்சியாதவர்களாக வாழ வேண்டும். அதை சிறு வயதிலிருந்தே பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டும். பிறர் பொருளை எந்த ஒரு பொருளா இருந்தாலும் நமக்கு தேவன் தருவார். அப்போது நாம் அதில் சந்தோஷம் காண வேண்டும், அப்போது நாம் அதில் மகிழ்ச்சியை காண வேண்டும் என்று நாமும் அதில் திருப்தி அடைய வேண்டும்.
உலகம் சரி, முன்னாடி பழைய காலங்களும் சரி, இப்போது அதிகமாயிருக்கிறது. அடுத்தவங்க பொருள் மீதுதான் ஆசைப்படுவாங்க. அவங்க என்ன பண்றாங்க, அது நம்ம குடுக்கணும். இப்ப அது எதற்காக அவங்க அதை செய்கிறார்கள், அது கவனமாக இருக்க வேண்டும். பிறர் பொருளை அவங்க நிச்சயாது என்று தேவன் சொல்கிறார். ஆனால் இன்றைக்கு அநேகர் வந்து பிறர் பொருளை தான் நிச்சயிக்கிறார்கள். அதை எதற்காக நிச்சயிக்கிறார்கள், என்னுடைய பிள்ளைகள் சந்தோஷமாய் வாழ வேண்டும் என்றுதான் பிறர் பொருளை எடுக்கிறார்கள். அப்ப எனக்கு சிலர் கேட்டிருந்தாங்க, அவங்க செய்த பாவம் அவங்களோட முடிச்சு போனதுன்னு சொல்லுவாங்க. ஏன் ஆண்டவர் நம்ம வேதத்துல சொல்லி 7 தலைமுறைகளையும் நான் விசாரிப்பேன் என்று. அப்ப ஏன் ஆண்டவர் அந்த நியமத்தை வைத்திருக்கிறாரு? அவங்க செய்த பாவம் ஏன் பிள்ளைகளுக்கு சென்று சேர வேணும்? அவங்க செய்த பாவம் அவங்களோட முடிச்சு போக வேண்டியது அவங்களுக்கு தான் தண்டனை. ஆனால் அவங்க பிறர் பொருளை இச்சிப்பது எதற்காக? என்னுடைய பிள்ளைகள் சந்தோஷமாய் வாழ வேண்டும் என்றுதான் இச்சிக்கிறார்கள். என்னுடைய பிள்ளை நல்ல ஸ்கூல்ல படிக்கணும், என்னுடைய பிள்ளை வந்து பெரிய ஒரு நல்ல வேலை செய்யணும், மற்றவங்களை விட என் பிள்ளை வந்து உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கணும். என் பிள்ளை நம்மளேதான் அங்க வாழ்றாங்க. என் பிள்ளை என்ன பண்றாங்க, பாவத்தை சாபத்தை வருத்தி வைக்கிறது யாரு? என் பிள்ளைக்காகத்தானே. அப்ப என் பிள்ளைக்காக பாவம் செய்யப்படுவாங்க. பாவம் சாவம் யாருக்கு போய் செய்யுது? அந்த பிள்ளைகளுக்கு தான் போய் சேருது. அவங்க கண்ணுமுன்னாடியே இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்கள பிள்ளைகள் சீரழிந்து போவார்கள். இவர்கள் என்னுடைய பிள்ளைக்காக ஓடுறேன் என்னுடைய பிள்ளை நல்லா இருக்க வேண்டும் என்று அடுத்தவன் கண்களில் கண்ணீரை ஊட்ட வைக்கிறார்கள். அது அந்த கண்ணீர் சாபமாக மாறுறது. அப்ப அது தேவைய பாதையில் நீதி எத்தனாக போடுறது. அதனால் நான் எப்போதும் நம்முடைய பிள்ளைகள் நன்றாய் இருக்கும்படியாக, நம்முடைய வாழ்க்கையை நன்றாய் இருக்கும்படியாக, நம்முடைய தேவனுடைய நீதியை நாம் கடைபிடிக்க வேண்டும். இப்படிப்பட்ட கட்டுப்பாடுகளை, நியமங்களை, நீதிகளை பிள்ளைகளுக்கு எடுத்துரைக்க வேண்டும். எந்த காரணம் கொண்டும் நமக்கு அருமை தரிசனத்தில் இருந்தாலும் ஒரு ஆளு நமக்கு தருகிறாரு, அதை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனா நாம அதை ஏற்கக்கூடாது என்று நாம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். தேவனுடைய பாவத்தில் நாம் தரித்திருக்கும் போது தேவன் நமக்கு அதை தருவார் என்ற அந்த நேரத்தை நீதியை பிள்ளைந்து அந்த தேவனுடைய அன்பை நாம் எடுத்து செல்ல வேண்டும். தேவனோடு இருந்தபோது அவர் நமக்கு செய்வார் என்ற, தேவனோடு நாம் ஜெபித்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த அன்பின் ஐக்கியத்தை தேவனோடு பிள்ளைகளுக்கு உருவாக்கி கொடுக்க வேண்டும். அவனுடைய சொல்லம் நேரமில்லை, அதனால் நான் அதை முடித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக நாம தன்னைத்தானே சோதித்தறிகிற ஜபத்துக்கு நேராக கடந்து செல்லலாம். எல்லாரும் தன்னைத்தானே சோதித்தறிகிற காலையிலேயா, இந்த காலையில முதல் இந்நேரம் வரை நாம எப்படி வாழ்ந்தோம்? தேவனுடைய அன்பில் நிலை நின்றோமா? தேவனுக்கு முதலிடம் கொடுத்தோமா? அவரை பிரியப்படுத்தினோமா? அவருக்கு பிரியமாய் வாழ்ந்தோமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நாம் எல்லாரும் நம்மை நாமே சோதித்தறிவோமாக. நம்முடைய வாயின் வார்த்தைகள் அவருக்கு பிரியமாய் இருந்ததா? அவருடைய அன்பு ஐக்கியத்திலும் நாம நிலை நின்றோமா? எந்த இடத்தில் குறைவு கட்டவர்களாக நாம இருந்தோம் அங்கே நாம் தேவனை நோக்கி பார்ப்போமாக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரமாகவே. ஹல்லேலூயா, அவரோடு ஒப்புரவாகுவோம், பரிசுத்தமாகுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனி நாம் அதை மேற்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை தொடராதவர் பார்த்துக் கொள்வோம். ஆமென், ஸ்தோத்திரமாகவே. ஹல்லேலூயா. இப்போது நாம் எல்லாரும் அந்த சிலுவை பாத ஜபத்துக்கு நேராக கடந்து செல்லலாம். எல்லாரும் தங்களுடைய வியாதிகளை கொண்டு வியாதி அந்த பாதத்தை தேவனுடைய சிலுவை பாதத்தில் வையுங்கள். ஹல்லேலூயா. நம்முடைய சீர்கேடான குடும்பத்தில் இருக்கிற சீர்கேடான குறைவுகள் கிறிஸ்துவினால் நிறைவாக்கப்படும். எல்லாவற்றையும் கொண்டு வையுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் கிறிஸ்துவினால் நிறைவாக்கப்படும். நம்முடைய சரீர பலவீனங்களை எல்லாம் வைங்கள். அவருடைய ஜீவ ரத்தத்தால் ஹல்லேலூயா இப்போதே என்னென்ன குறைவுகள் இருக்கிற குடும்பத்தில் ஹல்லேலூயா எல்லாம் நிறைவாக்குகிற தேவன் நமக்குண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாத்தையும் கொண்டு அவருடைய பாதத்தில் வைங்கள், சிலுவை பாதத்தில் வைங்கள். ஹல்லேலூயா, ஆண்டவரே ஸ்தோத்திரம். இப்போது ஒரு சிலுவை பாதத்தில் ஆண்டவரே வியாதிக்காக ஆண்டவரே வைக்கப்பட்ட ஒவ்வொரு செயல்பாடுகளுக்காகவும் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம். உம்முடைய ஜீவ ரத்தம் ஹல்லேலூயா எதற்காக அல்லவா நீர் ரத்தம் சிந்தினீர்? எங்களை மீட்டுக் கொள்ளும்படியாக, எங்களுக்கு விடுதலை தரும்படியாக, எங்களுக்கு சுகத்தை தரும்படியாக, எங்களுக்கு சமாதானத்தை உண்டுபடும்படியாக, எங்களுக்கு மனமகிழ்ச்சியை தரும்படியாக. ஹல்லேலூயா, நீராடு எதற்காக அல்லவா உமது ஜீவ ரத்தத்தை சிந்தினீர்? இப்போது உமது ஜீவ ரத்தம் ஒவ்வொருவருக்கும் பாயட்டும், ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பாயட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமது ரத்தத்தால் ஹல்லேலூயா விடுதலை பெறுகிறோம். ஹல்லேலூயா, சரீரம் முழுவதும் சுத்திகரிக்கப்படுவதாக. பலவீனங்கள் நீங்கி போகட்டும் இயேசுவின் நாமத்தால். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வல்லவரின் ஜீவ ரத்தம் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஒவ்வொருவரும் நீங்கள் ஊட்டப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலவீனங்கள் மீது இறங்குவதாக. ஹல்லேலூயா, ஜீவ ரத்தத்தால் ஜீவன் வருவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகத்துவமானவே ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் ஒரு பாதத்தில் வைத்திருக்கிறோம், கல்வாரி பாதத்தில் வைத்திருக்கிறோம். ஹல்லேலூயா, எங்களுக்காக அல்லவா கடைசி சொட்டு ரத்தத்தை ஊற்றி ஹல்லேலூயா கடைசி சொட்டு ரத்தம் எங்களுக்காக சிந்தப்பட்டது அல்லவா. ஆகவே உமது ஜீவ ரத்தம் எங்கள் மீது பாயட்டும், எங்கள் வியாதிகள் மீது ஹல்லேலூயா
எந்த இடங்களில் வேளாண்மையில் பலவீனங்கள் இருக்கிறதோ ஒவ்வொரு இப்போது பாய்ந்து செல்லட்டும் ஒரு விடுதலையை பெற்றுக் கொள்ளும்படியாக ஹalleluya ஹalleluya இயேசுவின் நாமத்தால் ஹalleluya ஜீவ ரத்தத்தால் விடுதலை ஹalleluya ஜீவ ரத்தம் பாயட்டும் பாயட்டும் சரீரங்கள் சுத்திகரிக்கப்படுவதாக பலவீனங்கள் நீங்கி போவதாக முதல் பூர்ணப்படுவதாக ஹalleluya ஹalleluya கெட்ட ரத்தங்கள் நீங்கி போய் ஹalleluya ஜீவ ரத்தம் ஹalleluya புது ரத்தமாக சரீரம் முழுவதும் பாய்ந்து செல்லட்டும் ஜீவ நதியாக ஊற்றப்படுவதாக ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரம் ஹalleluya ஆமென் ஆமென் ஒரு விடுதலையை இயேசு நாமத்தில் பெற்றுக் கொள்கிறோம் ஹalleluya ஆமென் 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 ஹalleluya இப்போதும் ஒவ்வொருவரும் அவங்க தேவைகளுக்காக எல்லா தேவைகளுக்காகவும் ஆண்டவருடைய பாகத்தில் ஹalleluya ஸ்தோத்திரம் இப்போதும் ஆண்டவரே ஹalleluya திருமணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே உமது வல்லமை அங்கே பாய்ந்து செய்யப்பட்ட பிள்ளைகளுக்கு ஏற்ற வரன்களை நீர் ஆயத்தப்படுத்தி கொடுப்பீராக அவர்களுக்கு வரன்களை காணும்படியான கண்களை திறந்து கொடுப்பீராக ஹalleluya ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹalleluya வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் வாலிப பிள்ளைகள் மாய உலகில் சிக்கி தவிக்காமல் ஆண்டவரே உங்களுடைய நித்திய ஜீவ பாதையை கடந்து செல்ல அவர்களை திசை திருப்பி கொண்டிருப்பீராக நீ திசை திருப்பி ஆண்டவரே நித்தியத்துக்கு நீராக நீ நடத்துகிறதே ஹalleluya போராடவே அவர்களை திசை திருப்பி நடத்துவீராக ஹalleluya பரிசுத்தமாய் ஆண்டவரே அவர்கள் கடந்து செல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஹalleluya அவர்களுடைய மகிமையானவர்களுடைய கண்களை திறந்து உங்களுடைய நித்தியத்துக்கு நேராக திசை திருப்பி வழி நடத்தும் ஆண்டவரே ஹalleluya பல பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிற ஆண்டவரே குடும்பங்கள் உள்ளவர்களை உமது கரத்தில் கொடுக்கிறோம் ஆண்டவரே அவர்களுக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் அவர்கள் அந்த அடிமைத்தனத்திலிருந்து மீண்டு வரும்படி நீர் உதவி பண்ணுவீராக ஹalleluya அவர்களுக்கு மனமாற்றத்தை நீர் கட்டளையிடுவீராக ஆண்டவரே அவர்கள் உங்களுடைய நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளும்படி ஹalleluya ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள உதவி பண்ணும் ஆண்டவரே ஹalleluya சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் சிறு பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க சிறு வயதிலிருந்தே உங்களுடைய பயபக்தி வளர உதவி பண்ணுங்க ஆண்டவரே உண்மை அறிகிற அறிவில் குடும்பங்கள் வளர உதவி பண்ணுங்க ஜெபிக்கிற குடும்பங்களாக மாற்ற ஜெப ஆவியால் நிரப்பும் ஆண்டவரே ஹalleluya ஒவ்வொரு குடும்பத்தையும் ஜெப ஆவியால் நிரப்புவீராக ஹalleluya ஹalleluya கடன் பிரச்சனை தரித்துக் கொண்டிருக்கிற குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கடன் பிரச்சனையிலிருந்து மீண்டு வெளியே வரும்படியாக வாசல்களை திறந்து கொடுப்பீராக சமாதானத்தை குடும்பங்களில் கட்டளையிடுவீராக ஆமென் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹalleluya ஹalleluya இப்போது எக்ஸாம் நெருங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அவர்கள் நல்ல படித்து நல்ல மதிப்பெண்கள் எடுத்து அவர்கள் திருவையின் ஞானத்தை ஊற்றுவீராக ஆண்டவரே பலப்படுத்துவீராக எந்த விதத்திலும் தடை வராதவர் பிள்ளைகள் நல்ல மாதிரி படித்து எழுத ஆண்டவரே அவர்களுக்கு அந்த பலத்தை கொடுப்பீராக உங்களுடைய ஞானம் பிள்ளைகளுக்குள் சிறந்து விளங்குவதாக ஆமென் ஸ்தோத்திரம் ஆண்டவரே பிள்ளைகள் முதல் சிறு வயதிலிருந்தே ஜெபிக்கிற பிள்ளைகளாக மாற்றும் ஆண்டவரே ஹalleluya ஹalleluya இன்னும் என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ எல்லாருக்கும் பதிலை கொடுங்க போஷிப்பை நல்ல பரிசுத்தமான போஷிப்புகளை குடும்பங்களுக்கு கட்டளையிடுவீராக பொருளாதார ஆசீர்வாதத்தை மேன்மைப்படுத்துவீராக ஆண்டவரே குடும்பங்களை உங்களுடைய நன்மையால் புரியறாக என்னுடைய நன்மையால் முடிசூட்டேன் என்று ஒரு வார்த்தையின்படியாக ஆகக்கூடாது ஹalleluya 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 ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே எல்லாருக்கும் அது கற்றுக் கொடுக்கிறோம் ஒவ்வொருவரையும் மகிமைப்படுத்தும் பாதுகாத்துக் கொள்ளும் வழி நடத்தும் ஆசீர்வதித்துள்ளும் ஆண்டவரே அடுத்த மாசத்துக்கான தேவைகளை எல்லாவற்றையும் நீர் பூர்த்தி பண்ணுவீராக இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே ஆமென் இப்போது ஹalleluya ஸ்தோத்திரம் ஆண்டவரே உங்களுடைய சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளலாம் இது ஒரு ஜெபம் இருக்கிறது இவங்க அந்த அர்ஜுன் அவரு ஒரு அண்ணா இருக்கிறாரு அவரு அது அண்ணன் ஹஸ்பண்டா அவருக்கு நான் அன்னைக்கு சொல்லியிருந்தேன் அந்த அவர் கால் ஊடி நடக்க தொடங்கி இருக்கிறாரு இப்ப நல்ல கொஞ்சம் பரவாயில்ல இன்னைக்கு கூட அவரு என்ன பார்த்து சொல்லியிருந்தாரு எனக்கு நிறைய மாற்றங்கள் இருக்குது அவரு தூக்க மாத்திரை 3 தூக்க மாத்திரை போட்டுதான் தூங்க முடியாது அவரும் ஒரு வாழ்க்கை அவருடைய வாழ்க்கையை சொல்ல போனா ரொம்ப கஷ்டமான கத்திகள் வாழ்க்கை ஆனா இப்போது சீக்கிரமா தூங்குறாரு 2 மாத்திரை சாப்பிடுறாரு 1 மாத்திரை குறைந்தது மீண்டும் அவருக்கு அந்த நடக்கிறாரு கால் ஒரு ஆபரேஷன்ல தான் அவருக்கு ப்ராப்ளம் ஆயிடுச்சு ஆக்சிடென்ட்ல ஆபரேஷன் பண்ணாங்க காலுக்கு அங்க ஒரு ப்ராப்ளம் ஆகி அவருக்கு காலு நடக்க முடியாத சூழ்நிலை இப்போது அவரு நடக்கிறாரு சின்ன சின்ன வேலைகள் செய்கிறாருன்னு பார்த்தோம் அடுத்ததாக அவருக்கு சொரியாசிஸ் மீண்டும் பாருங்க அவருக்கு என்னெல்லாம் வியாதிகள் சொரியாசிஸ் நோய் ஒண்ணு அது ரொம்ப ஒரு கஷ்டமான நோய் அந்த நோய் இருந்து ஆனா அவருக்கு நான் இப்ப பார்க்கும் போதெல்லாம் அந்த அளவுக்கு இல்லை ஆனா அது இனி அவருக்கு வரக்கூடாது முற்றிலும் ஒரு விடுதலை ஆக வேண்டும் அதற்காக நாம எல்லாரும் அவருக்காக ஜெபம் பண்ணலாம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே அவர் அந்த நோயிலிருந்து விடுதலை பெறும்படி நீர் அவருக்கு உதவி பண்ணுவீராக ஆண்டவரே மட்டுமாய் நீர் உதவியீர் ஆண்டவரே ஜீவ ரத்தத்தால் அவரை சுத்திகரித்துக் கொண்டே
ஆண்டவரே இன்னும் முழுமையாய் முற்றிலும் நீங்கி போக நீர் உதவி பண்ண வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய விசுவாசத்தை நீர் மேன்மைப்படுத்துவீராக. அமே சோற்றம் ஆண்டவரே இன்னும் நல்லபடியாக நடக்க ஆண்டவரே பழையது போல அவர் எல்லா இடத்திலும் செயல்பட அவருக்கு ஆண்டவரே முதுகலக்கால் நிரப்புவீராக கால்கள் சோற்றம் ஆண்டவரே யாருடைய துணையின்றி அவரே உம்முடைய துணையில் நடக்க நீர் ஆண்டவரே நீர் செய்ய வேண்டும் ஜெபிக்கிறோம். முற்றிலும் ஒரு விடுதலை நீர் அவருக்கு கட்டளையிடுவீராக இயேசு நாமத்தாலே. அடுத்ததாக சொல்லுங்க ஜெபம் விண்ணப்பம் ஜெபம் ஏதாவது முடிக்கலாமா? சொல்லுங்க சொல்லுங்க. என்னவா கேட்கல? ஹலோ தீபா கேட்க சொல்லு. அவங்க என்ன சொன்னாங்க கிளியரா கேட்க சொல்லு. அவங்க அம்மாவுக்கு உடம்பு தெரியல. என்ன ப்ராப்ளம்? சரி சரி அதுக்காக தெரிஞ்சுக்கலாம். ஆண்டவரே தோற்றம் ஆண்டவரே போதும் ஆண்டவரே. அவருடைய அவங்க அம்மா தானே மாமா ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே அவருடைய மாமனாருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய அந்த பலவீனத்தை நீர் காண்கிறேன். இப்போது நாங்கள் அவர்கள் சொன்ன பலவீனத்தை நீர் அருமைகிறீர்கள் ஆண்டவரே. அதிலிருந்து மோற்றிலும் ஒரு விடுதலையை நீர் கட்டளையிட வேண்டும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு வல்லமை கரம் தோற்றிலும் மோற்றிலும் ஒரு விடுதலையை நாமத்தால் கட்டளையிடுகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அமே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமது கரம் தொட்டு அந்த வயிற்றில் இருக்கிற எல்லா ப்ராப்ளங்களையும் நீக்கி போடுவீராக இயேசுவின் நாமத்தால். ஆமென் ஆமென். அடுத்ததாக சரி அம்மா என்ன ப்ராப்ளம்னு கேட்க சொல்லு. நான் இப்ப அதை பொதுவா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே சோதரம் ஆண்டவரே அந்த மகளுடைய தாயாருக்காக ஜெபிக்கிறோம். இப்போதும் அவருடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் எல்லாம் இயேசு நாமத்தால் நீங்கி போறாங்க. ஆண்டவரே சோதரம் பலப்படுத்தும் ஆண்டவரே. அவர்கள் சரீரத்தை ஆண்டவரே பலனிழந்து போன அந்த சரீரம் பலப்படுவதாக உங்களுடைய வல்லமையால் இயேசு நாமத்தால் வருவதை கட்டளையிடுவோம். சுகத்தை கட்டளையிடுகிறோம். ஆமென். சரி அம்மா அவளுக்காக ஜெபிக்கலாம். ஆண்டவரே இந்த மகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அந்த காஜனா மகளை உமது கரத்தில் கொடுக்கிறோம். ஆண்டவரே அவளுடைய அந்த சரீர விளைவுகள் சோர்வு அசதிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தால் நீங்கி போகட்டும். ஆண்டவரே அவளையும் பலனடைய செய்வீராக. உமது வல்லமையால் உமது பலனால் பூர்ணப்படுத்துவீராக. இயேசு நாமத்தால் ஒரு சுகத்தை ஒரு விடுதலையை கட்டளையிடுகிறோம். ஆமென். சரிங்க. ஆமா இனி முடிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து என்னோடு சொல்லுங்கள். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை